வணக்க மக்களே, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? தேமுதிக கூட்டணி முடிவு. காலையிலே பிரேமலதாவின் பரபரப்பு அறிவிப்பா. சாக்கில் அதிர்ச்சி கட்சிகள். வாங்க வீடியோவை முழுமையாக்கலாம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் 2 மாத காலம் மட்டுமே இருக்கும் சூழல்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கூட்டணி தொகுதி பங்கிடன அரசியலில் மும்பாரமாக செயல்பட தொடங்கியிருக்கிறதா. அந்த வகையில்தான் தேமுதிகவானது அதாவது ஒரு முடிவை அறிவிப்புகள் எல்லாம் வெளியிடப்பட்டுள்ளதா. யாருடன் கூட்டணி என்பதை அறிவித்திருக்கிறார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். அதாவது தேர்தல் களம் சூடுபிடித்த நிலையில்தான் தேமுதிகவின் இந்த கூட்டணி நிலைப்பாடு என்பது குறித்த எதிர்பார்ப்பெல்லாம் அரசியல் வட்டாரத்தில் அதிகரித்துள்ளது. குறிப்பாக சொல்லப்போனால் பிப்ரவரி மாதம் முழுவதும் தங்களுக்கு அவகாசம் இருப்பதால் தெரிந்திருந்த அக்கட்சியின் பொதுச்செயலாளரான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கண்டிப்பாக பிப்ரவரி நடுப்பகுதியில் கூட்டணி குறித்த ஒரு இறுதி முடிவை நான் அறிவிப்பேன் என்று அவர் கூறியுள்ளார். தற்போதைய சூழல் நிதானமாக செயல்பட்டு ஒரு சரியான முடிவை எடுத்து எந்தெந்த தொகுதியில் யார் வேட்பாளர் என்ற விவரங்கள் வரை விரைவில் கண்டிப்பாக வெளியிட திட்டமிட்டுள்ளதாக அவர் நம்பிக்கை ஒன்றை தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி அவர்கள் தொண்டர்களும் கூறியதாவது, கண்டிப்பாக தொண்டர் விரும்பும் கூட்டணி தான் தமிழகத்தில் தேமுதிக கூட்டணி அமையும் என்று அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமின்றி அமைச்சரவையில் கூட தேமுதிக கண்டிப்பாக இடம்பெறும் என்று அவர் உறுதிபட தெரிவித்திருக்கிறாரா. இதற்கிடையில் தான் நேற்று நடைபெற்ற ஆளுநர் தேநீர் விருந்தில் கூட நிகழ்ச்சியில் தேமுதிகவின் இளங்கோவன் மற்றும் சுதீஷ் ஆகியோர் அதிமுகவின் முக்கிய தலைவர்களுடன் கலந்துரையாடியிருக்கிறார். இந்த கலந்துரையாடல் என்பது கண்டிப்பாக கூட்டணி பேச்சுவார்த்தையாக இருக்கலாம் என்று அரசியல் வியூகமெல்லாம் வகுக்கப்பட்டு இருக்கிறதா. அதாவது தமிழக அரசியலிலே ஒரு பெரும் பேசும் பொருளாக மாறியுள்ளது. இதுவரை எந்த கூட்டணியிலும் இணையாமல் தேமுதிக மௌனம் காத்து வந்த நிலையில்தான் அதிமுக நிர்வாக இந்த திடீர் சந்திப்பு என்பது மீண்டும் அதிமுகவில் தேமுதிக கூட்டணி அமைப்புக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. இதனைத் தொடர்ந்துதான் அதிமுக உள்ள மூத்த அமைச்சர்கள் எல்லாம் தேமுதிகவுடன் மறைமுக கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறதா. இந்த நிலையில்தான் தேமுதிக யாருடன் கூட்டணி என்பதை கண்டிப்பாக பிப்ரவரி முதல் வாரத்தில் அல்லது நடுவில் கண்டிப்பாக அவர் அறிவிப்பார் என்று ஊடகங்கள் மற்றும் செய்திகள் என்று வெளியான செய்தியாக பார்க்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் தேமுதிகவின் அடுத்த கட்ட நிலைப்பாடு என்னவாக இருக்கும், அவர்கள் கேட்கும் கண்டிப்பாக இந்த இரட்டை இலை தொகுதிகள் மற்றும் எம்பி பெரிய ராஜ்யசபா சீட் வழங்கும் கண்டிப்பாக எந்த கட்சி வழங்குகிறதோ அவர்களோடு தான் கூட்டணி என்பதை தெளிவாக அறிவித்து விட்டார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். இதற்காகத்தான் தமிழகத்தில் உள்ள ஆளும் கட்சி ஆண்ட கட்சியான திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு திராவிட கட்சிகள் அவர்கள் கேட்கும் தொகுதிகளை யார் கொடுக்கிறார்களோ அவர்களோடு தான் கண்டிப்பாக தேமுதிக கூட்டணி அமைக்கும் என்ற பட்சத்தில் தான் அரசியல் வியூகமெல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்துதான் கண்டிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலானது கேப்டன் மறைவுக்கு பிறகு தேமுதிக சந்திக்க இருக்கும் முதல் தேர்தல் என்பது கண்டிப்பாக அனைவரும் அறிந்த உண்மை. இதற்காகத்தான் தேமுதிகவிற்கு இந்த தேர்தல் என்பது மிக அவசியமான ஒன்ற தேர்தலாக பார்க்கப்படுகிறதாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.